ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வீக்லி ரீடிங். இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிரேஸ்லெட், பைல் நம்பர் 2 இந்த ப்ளூ கலர், பைல் நம்பர் 3 இந்த டம்பிள் ஒயிட் கலர். ஓகே, ஸோ இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணுனீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 1 இந்த வாரம் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் கேர் நிறையவே தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க வந்து ஒரு லைஃப்ல நிறைய இழந்திருப்பீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஞாபகங்களோடய இவ்வளோ நாள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சேஞ்ச், இதுக்கான ஒரு வாரம். ஸோ நீங்கள் உங்களோட டைம் ஸ்கெடியூலை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று கிடைக்கும், யாரோ ஒரு பர்சன் மூலயமாக கிடைக்கும். மேபி அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், சப்போர்ட் கொடுக்கலாம், நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலயமா நீங்கள் வந்து சேஞ்ச் ஆவீங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு கம்பேரிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சம்திங் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இந்த இடத்துல வந்து வருது. ஸோ அது மூலயமா நீங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எப்படின்னா இந்த ஒரு வாரம் வந்து செல்ஃப் கேர் நிறையவே தெரியுது. அதாவது மற்றவங்களோட ஒரு தாட்ஸாக இருக்கட்டும், எமோஷன்ஸ், அது வந்து யூஸ்வலி நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா மற்றவங்க ஏதாவது சொன்னாங்க, ஏதாவது பேசுனாங்க அப்படின்னா உடனே நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பட் இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் உங்கள் இந்த இமோஷனல் பவுண்டரிஸ் செட் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் வீக் பிகினிங்ல வந்து கொஞ்சம் இந்த சேட்னஸ், ஓவர் திங்கிங் இருக்கும். பட் போக போக வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மாறிடுவீங்க. சரி, உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்க நல்ல ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்துட்டு செய்யுங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற அந்த ஒரு பிளேஸ், நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களோ, எந்த இடத்துல வந்து இருக்கீங்களோ அங்க வந்துட்டு கொஞ்சம் கிளென்சிங்கிறது தேவை. ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் எனர்ஜி வந்துட்டு அங்க இருக்கு. லைக் அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கான ஒரு ஹீலிங்காகவுமே இல்லை, ஒரு ரிலாக்ஸேஷனாகவுமே இல்லை. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து நீங்க கிளென்சிங், நீங்கள் இருக்கிற பிளேஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒரு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மன அமைதி கொடுக்கும், ஹாப்பினஸை கொடுக்குமோ அதை செய்யலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வீக், வரக்கூடிய டேஸில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஐ திங்க் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிராஃப்ட், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், கிரியேட்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ அது ரிலேட்டடாக இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரலாம். ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பிளானிங் இருக்கு இது ரிலேட்டடா அப்படின்னா எஸ், அந்த ஒரு ஃபீல்டில் அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இல்லை ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஒரு சில பீப்புள் வந்து உங்களுக்கு கைடன்ஸாகவும் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சது, ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்ட், கிரியேட்டிவிட்டி ஃபீல்ட் நல்லா ஒர்க் ஆகும்.
ஓகே, பிகாஸ் நேச்சுரலி வந்து உங்களுக்குள்ளார அந்த கிரியேட்டிவ், அந்த ஆர்ட், அந்த ஒரு பேஷன் இருக்கு. ஸோ அதை வந்து இன்னும் நீங்க வந்து டெவலப் பண்ணணும், ரைட்? ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்குறப்போ, எஸ், நியூ லவ், அதாவது லவ் இன் த சென்ஸ் உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர், அந்த லவ் மட்டும் கிடையாது. ஒரு சில பீப்புள் வந்து உங்க மேல ரொம்ப லவ் கொடுப்பாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இது வந்து இப்போ நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களோட ஒர்க்கு அதுக்கான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ அது மூலயமா லவ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ சம்வேர் வந்து பீப்புள், இட் குட் பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் எனி ஒன், அவங்க உங்களோட லவ்வை வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ யூ வில் ஹாவ் தட், அந்த லவ் ஃபீலிங். இவ்வளோ நாளாக வந்துட்டு கொஞ்சம் அந்த லவ் ஷேரிங்கே உங்கள் லைஃப்பில் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த ஒரு வாரம் வந்து கண்டிப்பாக இருக்கும். சி அண்ட் ஆல்சோ வந்து சி யூ ஹவ் காட் அகெயின் கிரியேட்டிவிட்டி கார்டு வந்திருக்கு. ஸோ கிரியேட்டிவிட்டியில் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. நிறைய இனோவேஷன்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட இந்த கிரியேட்டிவ் எனர்ஜி வந்துட்டு இன்னும் நிறைய டெவலப் ஆகணும். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை. ஸோ இந்த ஒரு வாரம் வந்து மோஸ்ட்லி நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, ரைட்? அண்ட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லணும் இந்த ஒரு வாரம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மையை, உங்களுக்கு ஒரு ரியாலிட்டியை வந்துட்டு சொல்லிட்டு போகும். மேபி ஒரு சில பீப்புளோட பிஹேவியர்ஸ், அவங்களோட அந்த சேஞ்சஸ், உங்களை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அது வந்து மேபி அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம். பட் அதை நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அந்த பீப்புள் உடைய ட்ரூ ஃபேஸை உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு வாரம் ஒரு சில பீப்புளோடைய ட்ரூ ஃபேஸ், அவங்கள நீங்க வந்து ரொம்ப பெருமையா வந்து வச்சு நினைச்சிருப்பீங்க, வெரி க்ளோஸ் டு ஹார்ட் வச்சிருக்கலாம். பட் யார் ஏமாத்தினாலும் சரி அந்த பர்சன் ஏமாத்த மாட்டாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம் ஒரு ஃபீலிங். இது வந்து ஒரு சில பேருக்கு தான் சொல்றேன். ஸோ அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு லைஃப் லெசன் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. ஸோ வந்து அவங்களோட ட்ரூ ஃபேஸை நீங்கள் பார்க்கலாம். மேபி கஷ்டமாக இருந்தாலும் யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. பிகாஸ் இப்போவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பீப்புளோட ட்ரூ இன்டென்ஷனை வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ தட் யூ வில் பி ப்ரிப்பேர்ட். சி இந்த ஒரு வாரம் வந்து ஒரு சேஞ்சஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதுன்னு நான் சொன்னேன். அது வந்து ஒரு சில பீப்புளோடைய அந்த ட்ரூ ஃபேஸை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து இன்னும் போல்டா மாறுவீங்க. உங்களோட அப்பீரன்சஸ்ல, உங்களோட அந்த க்ளோல வந்துட்டு ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் உங்களோட அந்த பிசிக்கல் அப்பீரன்சஸாக இருக்கட்டும், உங்களோட அந்த க்ளோவாக இருக்கட்டும், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. பட் இனிமேல் வந்து கொடுப்பீங்க. உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது இந்த இடத்துல இருந்து கூட பிகின் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 1க்கு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. ஐ குட் ஃபீல் தட் அந்த லவ் எனர்ஜி நல்லா இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனர்ஜியுமே வந்து தெரியுது. கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Pile number 2. See, pile number 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்து 2 விஷயம் நீங்க வந்து அதிகமா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்று வந்து செல்ஃப் லவ், அந்த உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லவ் எனர்ஜியை திருப்பி கொண்டு வரணும். மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. அண்ட் செகண்ட் வந்துட்டு நீங்க உங்களோட லைஃப்பை வந்து பார்க்குற விதம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நடக்கும். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கு. சி ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்து நீங்கள் ஃபிசிக்கலி கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கலாம்.
இதுக்கு ரீசன் இட் இஸ் நாட் யுவர் வீக் அப்படிங்கிறது கிடையாது, பட் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க. அதாவது ஃபிசிக்கலியும் சரி, மென்டலியும் சரி, இமோஷனலியுமே சரி, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் எனர்ஜி காமிக்குது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். பட் ஆனால் உங்களோட ஒர்க் ஸ்கெடியூல் ரொம்ப பீக்காக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ஒரு வாரம் வந்து உங்கள் ஒர்க்கு ரொம்ப பிஸியாக இருக்கும், நல்ல ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வந்து சேலஞ்சஸ் எஸ் இருக்கு. சேலஞ்சஸ்ன்னு பார்த்துக்கிட்டா உங்களோட இந்த ஃபிசிக்கல் ரெஸ்ட்டு தான் வந்து சேலஞ்சாக இருக்கும். பட் யூ வில் மேனேஜ், டோன்ட் வரி. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு நேச்சுரலி ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டாக் பண்ணக்கூடிய ஆள் தான். சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப லோவாக இருப்பீங்க. செல்ஃப் டாக் வந்துட்டு அந்த டைமில் ஒர்க் ஆகலை அப்படின்னா யூ வில் டேக் அ ஹெல்ப். உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 உங்களுக்கான ஒரு ஹெல்ப் மோஸ்ட்லி நீங்களாக தான் இருப்பீங்க. ரைட். அண்ட் யூ ஆர் அ வெரி பேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட பேஷன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பை ரொம்ப நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். ஓகேவா? இந்த ஒரு வாரம் வந்து உங்களோட பேஷன் நீங்களே பார்ப்பீங்க, ஹவ் டெடிக்கேட்டடாக இருப்பீங்கன்னு. உங்களோட பாஸ்ட் லைஃப் அண்ட் இப்போ கரண்ட் செல்ஃப் பார்க்குறப்போ நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய சாக்ரிஃபைசஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம் கெரியர் ரிலேட்டடாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது. அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் ஒர்க்கில் மட்டும் ஹைலி கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, பிகாஸ் சுற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் கிளென்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரேயர்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்க, பிகாஸ் உங்களோட அந்த ரெகுலர் ஸ்கெடியூல்ஸை வந்துட்டு இந்த ஒரு வாரம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் மேபி டெய்லி ப்ரேயர் பண்ணலாம், டெய்லி மெடிடேஷன் அண்ட் மற்ற ஒர்க்ஸ் பண்ணுவீங்க, அண்ட் உங்கள் கெரியர் பார்ப்பீங்க. ஸோ மிக்ஸ்டப்பாக வந்து நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. பட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட்லி ஒர்க் ஃபோக்கஸ் மட்டும் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ உங்கள் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ஒரு வாரம் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டெடிக்கேட்டட் இஸ் ஃபைன், பட் மற்ற ஒரு விஷயத்துக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தேவை. ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் வைடாக திங்க் பண்ணணும். உங்கள் கெரியர் நல்லா போகுது, க்ரோத் ஸ்லோவாக இருக்குது, பட் சம்வேர் வந்து ஃபார் லாங் டேர்முக்கு இன்னும் நிறைய பிஸ்னஸ் பிளானிங் தேவை, இன்னும் நிறையா பிளானிங் தேவை. இந்த ஒரு வாரம் வந்து அந்த பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் வரலாம். உங்களோட ரெகுலர் ஒர்க் ஸ்கெடியூலே உங்களுக்கு வந்து ரொம்ப பிஸி கொடுக்கும். ஸோ அண்ட் ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு பார்த்துக்கிட்டா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் சான்சஸ் இருக்கு. அதாவது குட் பி யுவர் ஃபேமிலி ஆர் நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்களோ அது சுற்றி இருக்கிற பீப்புள்னால ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ப்ராப்பர் கிளென்சிங் அண்ட் ஐ திங்க் மைல் நம்பர் 2 ஒரு சில பேர் இந்த ஒரு வீக் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கிவ் அப் பண்ற மாதிரி இருக்கீங்களா? மேபி நீங்க நினைச்ச ஒரு ரிசல்ட் ஸ்லோவா வரலான்னு இந்த ஒரு வாரம் கிவ் அப் பண்ற ஸ்டேஜுக்கு வரலாம். பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, டோன்ட் கிவ் அப் பண்ணாதீங்க. த ஒன்லி திங் இஸ் நீங்க வெரி பேஷனேட், ரிஸ்க் டேக்கிங்லாம் எடுப்பீங்க. பட் உங்களை சுத்தி இருக்கிற எனர்ஜி வந்து உங்களை வந்து புல் பேக் பண்ணுது, உங்களை அப்படியே வந்து திருப்பி அந்த ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்து நிப்பாட்டுது. ஸோ த எனர்ஜி வந்து ஒரு சேலஞ்சஸாக தான் இங்கே எனக்கு தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து வெரி செலக்டிவாக இருக்கீங்களா நீங்கள்? இப்போது இட் குட் பி ஆஃப் எனி திங், எந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப செலக்டிவாக இருக்கீங்க, கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க மாதிரியும் தான் இருக்குது. ஸோ உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஹார்ட் சக்கரா வந்துட்டு சம்வேர் பிளாக்டு இல்லைனா வந்து இம்பேலன்ஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தேட். ஸோ வந்து கொஞ்சம்
நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இனிமேல் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி. ஏன்னா உங்கள் ஃபோக்கஸ் இருந்து உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு வழிகள் இருக்குண்டு, ஐ மீன் நிறைய வழிகள் வந்து இருக்கு இந்த ஒரு வாரம், ரைட்? ஸோ பி கேர்ஃபுல். இந்த ஒரு வாரம் சம் பாஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை பாஸ்ட் பீப்புள் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த பழைய மெமரிஸை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கூட உருவாகலாம், ஐ கேன் see that. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்குறப்போ வந்துட்டு இந்த ஒரு வாரம் மோஸ்ட்லி வந்து ஒரு சில பேருக்கு அமைதியாக இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் பழைய விஷயங்களை நினைச்சுக்கிட்டு திங்ஸை காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த ஒரு வாரம் வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் அமைதி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. பட் அந்த நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களை சுத்தியும் சரி உங்க மைண்ட் செட்லயும் சரி. அண்ட் டோன்ட் கிவ் அப். ஓகே, யூ கேன் டேக் அ பிரேக் பட் டோன்ட் கிவ் அப், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Strength, okay, I've got Magician. Pile number 3, wonderful. Of Pentacles, 10 of Cups, yes. So பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் திங்கிங் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு கிளியர் பிக்சரை கொண்டு வந்துடுவீங்க, ரைட்? ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நீங்கள் 100% எஸ்ன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க, நோன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் அந்த ஒரு 50-50 சான்சஸ் அந்த திங்கிங்கில் தான் இருந்திருப்பீங்க. பட் இந்த ஒரு வாரம் வந்து அந்த விஷயத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும், உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் வந்து கிடைக்கும், ரைட்? சரி, எனக்கு வந்து பைல் நம்பர் 3 பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டிங்கிறது வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு நீங்கள் இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு செல்ஃபிஷாக தான் இருப்பீங்க. யூ ஆர் வெரி சென்சிட்டிவ். பைல் நம்பர் 3 வந்து சென்சிட்டிவ் தான் வென் இட் கம்ஸ் டு ஃபேமிலி. லவ்டு ஒன்னு வர்றப்போ வெரி சென்சிட்டிவ் தான். பட் உங்கள் லவ்டு ஒன் வந்து செல்ஃபிஷாக இருக்காங்கங்கிறது தெரிய வரும். ஒரு சில பேருக்கு சொல்கிறேன், உங்களோட லவ்டு ஒன் உங்களோட ஃபேமிலி ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதோட இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து ஒரு பிளைண்டாக அவங்கள நம்பிட்டு இருந்திருக்கலாம். இட் குட் பி ஃபேமிலி ஆர் எனி ஒன். பட் ஆனால் வந்துட்டு இந்த டைமில் இந்த வீக்கில் வந்து தெரியும் எவ்வளோ செல்ஃபிஷ்னு. எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் விஷயத்துல தான் வந்துட்டு சேலஞ்சஸ் வர மாதிரி இருக்கு. இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலி நல்லா இருக்கும் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப செலக்டிவாக எக்ஸ்பென்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. சரி, ஐ திங்க் வந்து இந்த ஒரு வாரம் வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபுல் ஹாப்பினஸ்ன்னு கிடையாது, ஃபுல் சேட்னஸும் கிடையாது. பட் ஒரு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த ஒரு வாரம் வந்து பைல் நம்பர் 3க்கு ஒரு லெசன்ஸ் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு வீக். ஒரு சில பீப்புள் அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் நீங்கள் பீப்புளை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதோட ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
நீங்க இவ்வளவு நாளா ஒரு விஷயத்தை நீங்க பிலீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, பட் யூனிவர்ஸ் வந்து இன்னொரு சைடு ஆஃப் த ட்ரூத்தை வந்து காமிப்பாங்க இந்த ஒரு வாரம். ஸோ ரைட், ஸோ அதனால வந்துட்டு இது உங்களுக்கு ஆக்சுவலி வரக்கூடிய டேஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா இருக்க மாதிரி தான் இருக்கு பைல் நம்பர் 3க்கு. அண்ட் இந்த ஒரு வாரம் ஒரு சில பேர் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அண்ட் ஒரு ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம். சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஒரு வாரம் மேபி நீங்கள் ஒரு சில பீப்புள் மேலே பயங்கர கோவப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். வெரி வெரி க்ளோஸ் டு ஒன், வெரி க்ளோஸ் டு ஒன். பட் ஆனால் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ரியாக்ஷன்ஸை இந்த ஒரு வீக் கண்ட்ரோல் பண்ணணும். இஃப் யூ ரியாக்ட் டூ மச், ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கும். பிகாஸ் பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீக்ரெட் எனிமீஸ், சீக்ரெட்டே கிடையாது. எனிமீஸ்ன்னு பார்த்துட்டா டைரக்டாவே தான் இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்குமே தெரியும், உங்க கூடயே தான் இருக்காங்க. தெர் இஸ் நோ சீக்ரெட் ஃபார் பைல் நம்பர் 3. எல்லாமே இவங்க தான் தெரியும். ரைட், ஸோ வந்து சாஃப்டா திங்ஸை ஹேண்டில் பண்ணுங்க. பிகாஸ் இந்த ஒரு வாரம் உங்களோட இந்த கோபமாக இருக்கட்டும், அக்ரெஷனாக இருக்கட்டும், அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா வரக்கூடிய டேஸ்ல மாறிடும். ரைட், ஸோ அதனால ஒரு கிளாரிட்டிங்கிறது வந்து தட்ஸ் வை வந்து ஐ திங்க் பீப்புள் ஹேண்டலிங்ல வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிங்கிறது யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஆல்சோ வந்து பைல் நம்பர் 3க்கு இது வரைக்கும் ஏதோ ஒரு ஹோப் இழந்திருப்பீங்க. இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல கூட நீங்க உங்க ஆல் த வெரி பேஷனேட்டா நீங்க இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்துல ஹோப் இழந்திருப்பீங்க. பட் வந்து டோன்ட் வரி, உங்க ஃபியூச்சர் இஸ் சேஃப், நல்லா இருக்கு. இந்த ஒரு ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி சொல்றேன். ஸோ வந்து எதுக்கும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, ரொம்ப டீப்பா போய் அனலைஸ் பண்ணாதீங்க, லெட் இட் கோ. அது மாதிரி ஒரு சில விஷயங்களை விட்டுருங்க, ஒரு சில விஷயங்களை வந்துட்டு லெட் இட் ஹேப்பன்ங்கிற மாதிரி விட்டுருங்க. அது பாட்டுக்கு நடக்கட்டும்னு விட்டுருங்க. யூ ஜஸ்ட் லேர்ன் த லெசன், தட்ஸ் இட். அதுல என்ன யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வராங்க அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஐ திங்க் வந்து இந்த ஒரு வாரம் வந்து பீப்புள் லவ் வந்து உங்க மேல காமிப்பாங்க, கேரிங் இருப்பாங்க, அஃபெக்ஷன் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கலாம். சரி, உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து உங்களோட ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வாரம் எஸ்பெஷலி வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களோட பேசணும், உங்களோட வந்து இன்டராக்ட் பண்ணணும்னு கூட ட்ரை பண்ணலாம். இது வந்து எனிவேர், உங்க பர்சனல் சைடு இல்லை அவுட் சைடு இல்லைன்னா உங்க ப்ரொஃபஷனல் சைடு கூட இருக்கலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் கூலா இருங்க. லைக் ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் எஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் கெரியர் நல்லா இருக்கு. பட் கெரியர்ல பார்க்கும்போது நல்ல ஸ்கில்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களோட அந்த சக்சஸ்க்கு வந்துட்டு இப்போ நீங்க வச்சிருக்கிற அந்த ஸ்கில் பத்தாது. ஸோ வந்து இந்த ஒரு வீக் வந்து ஃபோக்கஸ் ஆன் யர் ஸ்கில்ஸ். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 ஐ திங்க் வந்து கிளாரிட்டி, ஃபோக்கஸ் இது வந்து மேஜர் ரீசனாக இருக்கும் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு. ஐ திங்க் யூ காட் டைரக்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சி வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து எதுலேயும் கிவ் அப் பண்ணாதீங்க. சேலஞ்சஸ் வந்தாலுமே அதை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ண வேண்டாம் இந்த ஒரு வாரம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.